ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ 12th முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு அவங்க இப்போ லீவில் என்னென்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பெரிய தேடுதலில் இருக்கிறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. ஒரு சில மாணவர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்ரி அண்டு பார்த்தீங்கன்னா பேராமெடிக்கலாக இருக்கட்டும், அண்டு பார்த்தீங்கன்னா நீட்டு. ஸோ அந்த நீட் அப்படிங்கிறவங்க இன்னும் எனக்கு தெரிஞ்சு 1 or 2 இயர் உட்காந்து படித்தால் மட்டும்தான் இந்த வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த வருஷமாவது அவங்களால என்ன செய்ய முடியும், இந்த மெடிக்கல் சீட்டு அப்படிங்கிறத எடுக்க முடியும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு கோர்ஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால் இன்ஜினியரிங் ரிலேட்டடான சில கோர்சஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 22 கோர்சஸ் இருக்குது. நான் அதை பற்றி சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இதில் சில கோர்சஸ் நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ ரொம்ப ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய இந்த 22 கோர்சஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் நீங்கள் பயாலஜி படிச்சிருந்தாலும் இந்த கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருந்தீங்கனாலும் இந்த கோர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம். ஸ்ட்ரைட்டாக நம்ம போயிடலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு துணுக்கு முட்டை. இதில் எஜுகேஷன் ரிலேட்டட் கண்டென்ட் நான் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். அதுக்கான ஆதரவை சப்ஸ்கிரைப் பண்ணிமா நீங்கள் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், ரெண்டாவது கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ். இந்த கோர்ஸை பற்றி நீங்கள் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸ். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா மெஷின் லேர்னிங். நாலாவது பவர் பிஐ அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது பிஸ்னஸ் இன்டெலிஜென்ஸை தான் பவர் பிஐ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ரிலேட்டடான கோர்சஸ், நம்ம சொன்ன எம்பிபிஎஸ்ஸாக இருக்கட்டும் ஆர் பேராமெடிக்கல் கோர்சஸாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் AWS லாம்டா, இந்த கோர்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அமேசான் வெப் சீரிஸ் லாம்டா கோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. படித்து முடிச்சோடனே வேலை கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு பிஸ்னஸ் அனலைட்டிக்ஸ், அனிமேஷன், சைக்காலஜி. எந்த குரூப் நீங்கள் 12th எடுத்திருந்தாலும் சைக்காலஜி படிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. என்ன ஆர்ட்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா பிஏ சைக்காலஜி, சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா பிஎஸ்சி சைக்காலஜி. டிஜிட்டல் ஆர்ட் ஆன்லைன்லேயே இருக்குது, பார்ட் டைமாக இருக்குது, ஃபுல் டைம் கோர்ஸாகவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது டிஜிட்டல் ஆர்ட். எத்திக்கல் ஹேக்கிங், நீங்கள் வந்துட்டு இன்ஜினியரிங் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது எத்திக்கல் ஹேக்கிங் எடுத்து படிங்க. அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் யார் வேணாலும் எடுத்து படிக்கலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்பார்டினேட் கோர்ஸாகவும் இருக்குது. அதாவது நீங்கள் மெயினில் ஒரு கோர்ஸ் படிச்சுட்டு இருக்கீங்க, டிகிரி படிச்சுட்டு இருக்கீங்கன்னா ஆன்லைனில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் படிச்சுக்கலாம். ரொபாட்டிக்ஸ் இன்ஜினியரிங் இருக்குது. ஸோ நீங்கள் மெயின் கோர்ஸாகவே அந்த சைடாக பார்த்தீங்கன்னா படிக்கலாம். அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஸ், PRO அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சினிமா டிபார்ட்மெண்ட்லாம் இருப்பாங்க, பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவே கோர்ஸாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது, எடுத்து படிங்களேன். அண்டு ஃபார்மகாலஜி, இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபார்மசூட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். அது ரிலேட்டடான ஒரு கோர்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மகாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அட்வர்டைசிங். ஸோ இது நீங்கள் மெயின் கோர்ஸாக படிச்சுட்டு இருக்கும்போது சப்போர்ட்டிவ் கோர்ஸாக படிக்கலாம், ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அண்டு HR ஹியூமன் ரிசோர்ஸ். ஸோ இது நீங்கள் மெயினாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒரு பிபிஏ எடுங்க, அது ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக என்ன செஞ்சுருங்க, MBA பண்ண போயிருங்க. HR ஹியூமன் ரிசோர்ஸ். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட். ஸோ இன்ஜினியரிங் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இது ஃபுல் டைம் கோர்ஸாகவும் இருக்குது, ஆஃப்லைன் ஆன்லைன் மோட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் கோர்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து இன்டீரியர் டிசைன், ஆர்கிடெக்சர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, அது மாதிரி தான் வந்து இன்டீரியர் டிசைன் ஃபுல் டைம் கோர்ஸாகவும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபினான்ஸ். ஸோ நீங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபினான்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபேஷன் டிசைன். ஸோ எந்த குரூப் படிச்சிருந்தாலும் ஃபேஷன் டிசைன் எடுத்து படிக்கலாம். பேச்சுலர் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஷன் டிசைன் ரிலேட்டடாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ஃபேஷன் டிசைன் எடுத்து படிங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நான் சொல்லக்கூடிய 22வது கோர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ். நம்ம இந்த பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது மாதிரி தான் இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது எதுக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க வெளியுறவுத்துறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியுறவுத்துறை அதாவது வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரிஸ் பீப்புளோடைய ஹையர் அஃபீஷியல்ஸோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வெளியுறவுத்துறை வந்து கான்டாக்ட் வச்சுக்குவாங்க இல்லையா. ஸோ அந்த ரிலேஷன்ஸ் பற்றியானது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு பற்றி. ஸோ இது பற்றியான கோர்ஸும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் 12th முடிச்சு படிக்க போகிறீங்கன்னா நான் ஒரு 22 டைப் ஆஃப் கோர்சஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள் இந்த கோர்சஸ்லாம். இதில் எது நீங்கள் படிக்க முடியும்,
எது ஃபுல் டைமாக படிக்க முடியும், எது ஆன்லைனில் படிக்க முடியும், பார்ட் டைமாக படிக்க முடியும், ஒரே நேரத்தில் 2 கோர்சஸ் படிக்க மாதிரியான வாய்ப்புகள் இருக்குதா, அண்டு இதில் உங்களுக்கு விருப்பம் இருக்குதா, இது பற்றியான நாலேஜ் இருக்குதா, இது எல்லாத்தையுமே ஒரு கம்ப்ளீட் ரிசர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் படிங்க. நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன செய்யணும், கண்ணை மூடிட்டு எடுத்து படிக்கணும்னு கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு எதில் ஆர்வம் இருக்குதோ அதை எடுத்து என்ன செய்யுங்கன்னா படிங்க. இதுதான் என்னுடைய பெஸ்ட் அட்வைஸ். ஸோ ஒரு 22 கோர்ஸ் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.